7 மே 2026 பாஸ்கா காலத்தின் 5ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 9-11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்து நிறுங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்து நிற்பதைப் போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவுமே. இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நீங்கள் உங்கள் மனதில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் அவற்றிற்காக நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் மரியனுடைய வணக்க மாதத்தினுடைய 7வது நாளில் மரியன்னையின் கருணை என்ற ஒரு குணத்தை நாம் தியானிப்போம். மரியன்னை மற்றவருடைய தேவைகளை உற்று நோக்கியவர், கருணையுடன் வாழ்ந்தவர். அந்த தேவைகளை, மற்றவருடைய கவலைகளை இயேசுவிடம் கொண்டு செல்பவர். அதனால்தான் அவருடைய இதயம் உணர்ச்சியுள்ளதாக இருந்தது. ஆக அந்த உணர்ச்சியுள்ள இதயத்தை இன்று நாம் பின்பற்றி கருணையுள்ள மனிதர்களாக வாழ முயற்சிப்போம். இன்றைய நாளில் பவர்லே நகர் யோவானுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். யோர்க்ஷியரில் பிறந்த இவர் ஆசீர்வாத சபையில் சேர்ந்து துறவியாகிறார். பின்னர் ஹக்ஸம் நகரின் ஆயராகி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்பவராகவும் குரு மாணவர்களுக்கு பயிற்றுனராகவும் விளங்கியவர். இவருடைய மாணவர்கள் ஒருவர்தான் வணக்கத்திற்குரிய பீத் என்பவர் ஆவார். இவருடைய பரிந்துரையை நாடி நாளில் நம்முடைய ஜெபங்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பில் நிலைத்திருந்து எவ்வாறு நிறைவான மகிழ்ச்சியை காண்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அழைக்கின்றார். அன்பு மற்றும் மகிழ்ச்சி இவை இரண்டுமே மனித வாழ்க்கையினுடைய தேடல்கள். இதை எவ்வாறு அடைவதுதான் இன்று இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளதைப் போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். தந்தை மகனுக்கு இடையேயான பிணைக்கப்பட்ட அன்பு ஒரு சாதாரண அன்பு அல்ல. விண்ணக தந்தை இயேசுவை எவ்வளவு ஆழமாக நேசித்தாரோ அதே ஒரு தெய்வீக தன்மையோடு நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நாம் இந்த அன்பின் சங்கிலியில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அந்த பாசம் காட்டுகின்ற இறைவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது என்பது ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதுதான். என்னை அன்பு செய்பவர் என்னை பின்பற்றுபவராக, என் கட்டளைகளை கேட்பவராக இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு விரும்புகின்றார். ஆனால் இது நம்மை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சுமை அல்ல. கட்டளை என்றாலே அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. இது ஒரு சரியான பாதையில் நாம் நடப்பதற்கான ஒரு வழிகாட்டிதான் இறைவனுடைய கட்டளைகள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த ஒரு நெருக்கமான உறவு கீழ்ப்படிதலால் உருவாகிறது. அதே போலத்தான் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்குள் இருக்கிறது. இந்த ஒரு பிரசன்னம்தான் ஒரு நிறைவான மகிழ்ச்சிக்கு நம்மை இட்டு செல்கிறது. அன்பினுடைய இறுதி நோக்கம் என்ன தெரியுமா? என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவதுமே. இதைதான் இறைவன் என்று நற்செய்தியில் முடிக்கின்ற ஒரு வரிகளாக பார்க்கின்றோம். ஆக நம்மில் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைவடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் இந்த உலகம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஒரு சினிமாவுக்கு போவோம், ஒரு வெளியில் சுற்றி பார்க்க செல்வோம், அனைத்தும் ஒரு
நேரத்துக்குட்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான், தற்காலிகமானது, சூழ்நிலையை பொறுத்ததானால் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து தருகின்ற ஒரு மகிழ்ச்சி நிலையான ஒரு மகிழ்ச்சி. நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது துன்பங்களுடைய மத்தியிலும் கூட ஒரு ஆழமான ஒரு அமைதியை இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு மகிழ்ச்சி. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் எந்த ஒரு அன்பில் நிலைத்து நிற்கிறோம் என்றும் உலக கவலையிலோ அல்லது இறைவனுடைய அன்பிலோ உலகம் தருகின்ற பாச கயிற்றிலோ நம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். கிளையானது கொடியோடு இணைந்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கவனத்தில் வைத்துக் கொள்வோம். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த மகிழ்ச்சி தான் நிறைவாக்க முடியும். பிறரை நேசிப்பதன் மூலமாகத்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதன் மூலமாகத்தான் அந்த நிறைவான மகிழ்ச்சியை நம்மால் சுவைக்க முடியும். ஆக இன்றைய நாளில் நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம், ஆண்டவரை எதிர்நோக்கும், அவருடைய அன்பில் நினைத்து நிற்போம். இறைவன் நம்மை நிறைவாக அன்பு செய்கிறார், முழுமையாக அன்பு செய்கிறார், உண்மையாக அன்பு செய்கிறார். நாமும் அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க இந்த நாளை ஆண்டவருடைய நிழலில் வைத்து நம்முடைய நாளை பயணிப்போம். ஆமீன். இன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளில் நீர் அளிக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக, துவங்கியிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்திட இந்த நாளையும் எங்களையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றியாக இந்த நாளை பரிசாக அளித்தமைக்கு உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அளித்த உன்னதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறி, தந்தை உம்மை நேசித்ததைப் போல நீரும் எங்களை அளவு கடந்த அளவில் நேசிக்கிறீரே. அந்த ஒரு உண்மையை எங்களுக்கு இன்று உணர்த்தி எங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளோம். ஆண்டவருடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும். திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளையைப் போல நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு பிணைக்கப்பட்டிருக்க செய்துள்ளோம். உம்முடைய கட்டளைகள் எங்களுக்கு சுமையாக தெரியாமல் உம்மோடு நெருங்கி இருப்பதற்கான ஒரு பாதையாக அமையட்டும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நிறைவான நீர் தருகின்ற அந்த நிறைவான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும். உலக கவலைகளும் சவால்களும் எங்களை சூழ்ந்திருக்கும் நேரத்திலும் உமது அன்பு தருகின்ற ஒரு அமைதி மகிழ்ச்சியை எங்களுடைய இதயங்களை ஆளட்டும். நாங்கள் உம்மிடம் பெற்ற அன்பை எங்களுடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்திட எங்களுக்கு ஆற்றலை தாரும். அன்று நாங்கள் அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த காலை பொழுதில் நீர் எங்களுக்கு கற்பித்ததை போன்று உங்கள் அன்பில் நாங்கள் நிலைத்து நிற்க அருள் புரியும். இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உமது விருப்பத்திற்கு ஏற்றதாகவே அமையட்டும். இன்று எங்களுக்கு ஏற்படுகின்ற சவால்களையும் கவலைகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீ தருகின்ற நிறைவான ஒரு மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்தில் குடிக்கொள்ளட்டும். அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிட உதவியாக மாறும். ஆண்டவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியலும் என்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் அன்பை பிரதிபலிக்க செய்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்திற்கு தந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்காக நமக்கு நன்றி கூறி, நீங்கள் அன்பில் நிலைத்திருக்கின்ற கூறி அந்த அழைப்பை எங்களுடைய ஒவ்வொரு தலைவர்களுக்கும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அது நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்து நிற்க அருள் புரியும். ஆண்டின் புதிய ஆட்சி மக்களுக்கு உண்மையான நிறைவான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு ஆட்சியாக அமையட்டும். அதிகாரத்தை சுமையாக கருதாமல் நீர் காட்டிய அன்பு தியாகத்தின் பாதையில் மக்களை வழிநடத்த அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தந்துள்ளோம். வலியவர்களை காக்கவும், எளியவர்களை உயர்த்தவும், பாகுபாடற்ற நீதியை நிலைநாட்டவும் அவர்களுக்கு நல் மனதை தாரும். சுயநலமின்றி பொதுநலத்தோடு உமது கட்டளைக்கேற்ப அவர்களை பணியாற்றவும், அதன் மூலம் தேசத்தினுடைய அமைதியும் செழிப்பாக உண்டாக்கவும் அவர்களுக்கு அருளித்தாரும். புதிய ஆட்சியாளர்கள் உமது வழிகாட்டலை பின்பற்றி மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு அமைத்து தர உம்மை பார்த்து ஜெபிக்கின்ற மரியணையின் பரிந்துரையோடு எங்களையும் இந்த நாளையும் இந்த நாட்டையும் நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆமீன். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரை. புனித மரியே, இறைவனுடைய தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நிலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.